மேஷராசி நண்பர்களுக்கு வணக்கம். நாம இப்போ 2025ஆம் வருஷத்தோட கடைசி மாசமான டிசம்பர் மாச ராசி பலனை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப நாளா உங்களை போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் விலகி ஒரு புது வாழ்க்கை தொடங்க போகுது. இந்த முக்கியமான மாற்றங்களை பத்தி வாங்க விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். குறிப்பா போன மாசம் வரைக்கும் உங்களை ரொம்ப இறுக்கி பிடிச்சிருந்த சில விஷயங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஒரு புத்தம் புது வழி உங்க கண்ணு முன்னாடி திறக்க போகுது. சரி, இந்த பகுப்பாய்வுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த மாசம் கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்புறம் உங்க வேலை, தொழில், பணவரவு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம். கடைசியா இந்த மாசத்தை இன்னும் சிறப்பாக்க சில பரிகாரங்களையும் ஆலோசனைகளையும் பார்க்கலாம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த மாசம் உங்க ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமா இருக்கு, எது கொஞ்சம் சவாலா இருக்க போகுது, பிரபஞ்சத்தோட சக்திகள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைட பாருங்களேன், இது ஒரு கேலண்டர் மாதிரியே இருக்கு. மாசத்தோட தொடக்கத்துல இருக்கிற சில அழுத்தங்கள்ல இருந்து நீங்க எப்படி படிப்படியா முன்னேற போறீங்கன்னு இதுல தெளிவா தெரியுது. முக்கியமா டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடந்த உடனேயே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கான அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்லைட் தான் இந்த மாசத்தோட மொத்த கதையும் சொல்லுது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் 12ஆம் வீட்ல இருக்கிற சனி பகவான் செலவுகளையும் பிரஷரையும் அதிகமாக்குறாரு. ஆனா அதே சமயம் 11ஆம் வீட்ல இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இது ஒரு இழுபறி போட்டி மாதிரி. இந்த ரெண்டு சக்திகளையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க, அத பத்தி தான் நாம அடுத்து பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த கிரக நிலைகள் உங்களுடைய தொழில் மற்றும் பண விஷயங்கள்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இந்த மாசம் உங்க தொழில் வாழ்க்கையில 2 விதமான அனுபவங்கள் இருக்கும். நீங்க ஒரு வேலை பார்க்கறவரா இருந்தா 12ல இருக்கிற சனியால கொஞ்சம் வேலைப்பழு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. டிசம்பர் 16க்கு மேல சூரியனோட அருளால அரசாங்க ஆதரவோட உங்களுக்கு ஒரு சூப்பரான நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்லைடு தான் இந்த மாசத்தோட ஹைலைட். ஒரு பக்கம் ராகு மூலமா திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட் லாபம்னு காசு வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் விரேச்சனியால வண்டி ரிப்பேர், வீட்டு செலவுன்னு எதிர்பாராத செலவுகளும் வரிசை கட்டி நிக்கும். வரவுக்கும் செலவுக்கும் நடக்கிற இந்த போட்டியில நீங்க ஜெயிக்கணும்னா கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும். அதனால இந்த மாசத்துக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிதி அறிவுரை என்னன்னா, யாருக்கும் பெரிய தொகைய கடனா கொடுக்காதீங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா அது திரும்ப வர்றது கொஞ்சம் கஷ்டமாகலாம். பண விஷயத்துல சிக்கனமா இருக்கிறது தான் இந்த மாசத்தோட வெற்றிக்கான திறவுகோள். சரி, இப்ப நம்ம கவனம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு திரும்பட்டும். உங்க குடும்ப உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாதத்தோட தொடக்கத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. அப்போ உங்க மனசுல கண்டிப்பா இந்த கேள்வி எழலாம் இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் இதோ. டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகுதாங்க காதல் கிரகமான சுக்கிரன் உங்க பாக்யஸ்தானத்துக்கு வர்றதால குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பொங்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னு சேர்றதுக்கும் காதலர்கள் சந்தோஷமா இருக்கவும் இது ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். குறிப்பா மாசத்தோட முதல் வாரத்துல உடல் சூடு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப முக்கியமா வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்மெட் கண்டிப்பா போடுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டாலே பாதி பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல மாணவர்களுக்கு என்ன அறிவுரை, அப்புறம் இந்த மாசத்தை இன்னும் வெற்றிகரமா மாத்துறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சவாலும் வாய்ப்பும் கலந்த மாசம். 5ஆம் வீட்ல கேது இருக்கிறதால படிக்க உட்கார்ந்தா தூக்கம் வர மாதிரி இருக்கலாம், கவனம் சிதறலாம். ஆனா கவலைப்படாதீங்க, குருவோட பார்வை இருக்கிறதால உங்க டீச்சர்ஸோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு அருமையான நேரம். இந்த மாசத்துல வர்ற சின்ன சின்ன சவால்களை கூட ஈஸியா ஜெயிக்க இதோ 3 சிம்பிளான பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபடுங்க. சனியோட தாக்கத்தால வர்ற செலவுகளை குறைக்க சனிக்கிழமைகள்ல காக்கைக்கு எழுகலந்த சாதம் வைங்க. கந்தசஷ்டி கவசம் கேட்கறது மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். இப்போ இந்த எல்லா தகவல்களோட டிசம்பர் மாசத்துல வர்ற ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பா மாத்துறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. இந்த மாசம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான மாதமா அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.